சிறந்த சுற்றுலா தலமான அந்தமான் தனக்கென்று தனித்துவமான கலங்கரை விளக்கங்களை கொண்டிருக்கிறது. இது குறித்த ஒரு தொகுப்பை பார்க்கலாம். அந்தமான் மற்றும் நிக்கோபார் தீவுகள் இந்தியாவின் முக்கிய கடல் எல்லைப் பகுதிகளில் ஒன்றாக விளங்குகின்றன. இந்த பகுதிகளில் கடல் போக்குவரத்து பாதுகாப்பை உறுதி செய்ய பல கலங்கரை விளக்கங்கள் நிறுவப்பட்டுள்ளன. நூற்றாண்டுகளாக மாலுமிகளின் உயிரை காப்பாற்றிய இந்த ஒளிக்கோபுரங்கள் இன்று நவீன தொழில்நுட்பத்துடன் செயல்பட்டு வருகின்றன. பழைய காலத்தில் கலங்கரை விளக்கங்கள் இல்லாத சூழலில் மாலுமிகள் நட்சத்திரங்கள், சூரியன் உதிக்கும் மற்றும் மறையும் திசைகள், கடல் அலை ஓட்டம் போன்ற இயற்கை அடையாளங்களை வைத்து பயணம் செய்தனர். குறிப்பாக துருவ நட்சத்திரத்தை வைத்து வடதிசையை அறிந்தனர். பின்னர் கரையோரங்களில் பெரும் தீப்பந்தம் ஏற்றி கப்பல்களுக்கு சமிக்ஞை கொடுக்கும் நடைமுறை உருவானது. இதுவே பின்னர் கலங்கரை விளக்கங்களாக வளர்ச்சி பெற்றது. உலகின் முதல் கலங்கரை விளக்கமாக கருதப்படும் அலெக்சாந்திரியாவின் பேரோஸ் கலங்கரை விளக்கம் கிமு 3ஆம் நூற்றாண்டில் எகிப்தில் கட்டப்பட்டது. இது உலகின் 7 அதிசயங்களில் ஒன்றாகும். இந்தியாவில் நவீன கலங்கரை விளக்கங்கள் பிரிட்டிஷ் ஆட்சி காலத்தில் உருவாக்கப்பட்டன. சென்னை கலங்கரை விளக்கம் 1796ஆம் ஆண்டு கட்டப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது. அந்தமான் பகுதியில் உள்ள நார்த் பே கலங்கரை விளக்கம் போர்ட் பிளேர் என்ற ஸ்ரீ விஜயபுரத்துக்கு அருகே அமைந்துள்ளது. 20 ரூபாய் தாளின் பின்புறத்தில் இடம்பெற்றுள்ள இந்த கலங்கரை விளக்கம் அந்தமான் தீவுகளின் அடையாளமாக திகழ்கிறது. இது 20ஆம் நூற்றாண்டில் அமைக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. தற்போது சூரிய ஆற்றல் மற்றும் தானியங்கி ஒளிமுறை மூலம் இது செயல்படுகிறது. கிரேட் நிக்கோபார் தீவில் அமைந்துள்ள இந்திரா பாயிண்ட் கலங்கரை விளக்கம் 1972ஆம் ஆண்டு கட்டப்பட்டது. 2004 சுனாமி தாக்கத்தால் அதன் அடிப்பகுதி பாதிக்கப்பட்டது. இருப்பினும் இது இந்திய கடல் எல்லையின் முக்கிய அடையாளமாக தொடர்ந்து செயல்பட்டு வருகிறது. அந்தமான் மற்றும் நிக்கோபார் தீவுகளில் மொத்தம் 30க்கும் மேற்பட்ட கலங்கரை விளக்கங்கள் உள்ளன. நார்த் பே, ராஸ் தீவு, லிட்டில் அந்தமான் உள்ளிட்ட பல பகுதிகளில் அவை அமைந்துள்ளன. ஒவ்வொரு கலங்கரை விளக்கத்துக்கும் தனித்தனி ஒளி மின்னும் முறை வழங்கப்பட்டுள்ளது. இந்த ஒளிமுறை கடல் வரைபடங்களில் குறிப்பிடப்பட்டிருப்பதால் மாலுமிகள் எந்த பகுதி அருகில் உள்ளார்கள் என்பதை துல்லியமாக அறிந்து கொள்ள முடிகிறது. தற்போது GPS, ரேடார், மின்னணு கடல் வரைபடங்கள் போன்ற நவீன தொழில்நுட்பங்கள் இருந்தாலும் கலங்கரை விளக்கங்கள் இன்னும் கடல் பாதுகாப்பின் முக்கிய அங்கமாகவே உள்ளன. கடல் மத்தியில் இருள் சூழ்ந்த நேரங்களில் ஒளி வீசி வழிகாட்டும் இந்த கோபுரங்கள் கடல்சார் பாதுகாப்பின் அமைதியான காவலர்களாக தொடர்ந்து செயல்பட்டு வருகின்றன.